வணக்கம். மண்ணின் மருத்துவம் சித்த மருத்துவங்கிற இந்த பதிவில் அருகம்புல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அருகம்புல்லோட மூலிகை குணங்கள் என்னென்ன, நம்ம சித்த மருத்துவத்தில் அருகம்புல்லை எந்தெந்த பொருளோட சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன குணங்கள் கிடைக்கும், என்னென்ன நோய்கள் தீரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர்கள் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இதனோட மருத்துவ குணங்களை சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் அப்படிங்கிற அந்த டாபிக் மூலிமா நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளையாரை வணங்குறதுக்கு கூட அருகம்புல்லை கொண்டு போய் மாலையாக கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அருகம்புல்ல இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவிலை தோரணம் கட்டுறோம் இல்லையா, வீட்டில் மாவிலை தோரணம், அருகம்புல் தோரணம் இதெல்லாம் கட்டணும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னும் உடனே அது ஒரு ஷீல்டா இருக்கும்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் அந்த மெட்டீரியல்ல கிராஸ்ல இருக்கிற கெமிக்கல் காம்போனன்ட் என்ன ஆகும்னா லைட்டோட மிங்கிள் ஆகி அந்த யூவி ரேஸை நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விதமான தொழில்நுட்பங்களை நம்ம அப்போவே 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம். அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு உள்பட இந்தியா ஃபுல்லாகவே வயல்வெளிகள் வரப்புகளில் இது நிறைய படர்ந்து கிடக்கும். இதனோட கிழங்கு, இதனோட இலை, இதனோட வேர் எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த அருகம்புல்லோட இலை நமக்கு அகலம் கம்மியாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்கும். அருகம்புல்லை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்மளோட உடம்போட வெப்பம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைஞ்சாலே போதும், நிறைய வியாதிகள் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் நிறையா சரியாக போகலை அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது இந்த அருகம்புல் ஜூஸ். அதோட நம்மளோட நோயை நீக்கி நம்ம உடம்பை சீக்கிரமாக க்யூர் பண்ணுறதுக்கு இந்த அருகம்புல் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட உடல் எடை குறையிறதுக்கும், அதே மாதிரி நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறதுக்கும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிற மாதவிடாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு, அசிடிட்டி அடிக்கடி நம்ம வயிற்றில் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், அதை குறைக்கிறதுக்கு, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ளீடிங் கம்ஸ்ன்னு சொல்கிற வாயில் ரத்தம் அதிகமாக வளையுது இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கும் இந்த அருகம்புல் ஜூஸ் அதிகமாக பயன்படுது. இந்த அருகம்புல்ல எது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன குணங்கள் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம அருகம்புல்ல ஒரு 30 கிராம் இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சணும் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் கொண்டு வர அளவுக்கு காய்ச்சணும். அதை காய்ச்சினதுக்கு அப்புறம் 50 மில்லி லிட்டர் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா, இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறதுனால என்னென்ன பயன் வருதுன்னா, காது, மூக்கு, ஆசன வாயிலிருந்து ஒரு சிலருக்கு ரத்தம் வரும். நம்மளோட உடல் வெப்பம் அதிகமாகிறதுனால நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிரும். ரெண்டாவதாக ஒரு 30 கிராம் அருகம்புல் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. கணுவை நீக்கிடுங்க. கணுவை நீக்கிட்டு ஒரு 30 கிராம் இலையை எடுத்து அதை வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு அது கூட ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து 20லேருந்து 30 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலோட தளர்ச்சி, லூஸ்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த லூஸ்னஸ் குறைஞ்சிரும். நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும், டைட்னஸ் ஆகும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் எல்லாருக்குமே எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது இன்னுமே பெனிஃபிட் அதிகமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளையோட கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்தும். முக வசீகரம் அதிகமாகும். ஆயிலி ஸ்கின்லாம் நிறைய பேருக்கு இருக்கலாம், இல்லை பிம்பிள்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மூணாவதா ஒரு 30 கிராம் அருகம்புல் எடுத்துக்கோங்க. கீழா நெல்லி இலை, கீழா நெல்லியோட 30 கிராம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி தயிரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்போட சூடு உடனே குறைய ஆரம்பிக்கும். உடல் வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நிறைய வெடிப்பு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிரும். அதே மாதிரி யூரினரி ட்ராக்ல அடிக்கடி எரிச்சல் இருந்தது அப்படின்னா அந்த எரிச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரோட ரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது குறைய ஆரம்பிச்சிடும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் புல் எடுத்துக்கோங்க. அந்த 30 கிராம் புல்லோட நல்லா அரைச்சி அதை பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா டெய்லி சாப்பிடும்போது பைல்ஸ் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்ததுன்னா அது குறையும். அஞ்சாவதாக ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி இலையை எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. அந்த மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து குளித்தோம் அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கு இல்லையா, வறட்சினால் வர சொறி, சிரங்கு, அதே மாதிரி தோல் நோயெல்லாம் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேம்பல்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவதா அருகம்புல்லோட வேறு, சிறுகீரை வேறு, மிளகு 5 கிராம், சீரகம் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு அதை 1/4 லிட்டராக காய்ச்சி பால், தேன் இந்த மாதிரி கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏழாவதா ட்ரையாக இருக்கிற அருகம்புல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த 100 கிராமோட மிளகு 75 கிராம், சீரகம் 75 கிராம் சேர்த்து இடிச்சுக்குங்க. நல்லா இடித்ததுக்கப்புறம் 1 லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு 15 நாள் நல்ல வெயிலில் வைங்க. காய்ச்சக்கூடாது, இது நல்லா வெயிலில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் 45 நாள்ல இருந்து 100 நாள் இந்த எண்ணெயை தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு வர நோய் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்னென்ன நோயெலாம் இருக்கோ அதை நம்ம சித்த மருத்துவத்து மூலியமாகவே குறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே வருவோம். ஸோ நம்ம எல்லாருமே நல்ல சித்த வைத்திய முறைகளை பயன்படுத்தி நோயற்ற வாழ்வோட வாழ்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எப்பயுமே உணவு தான் மருந்து. இந்த உணவை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது மருந்தாக இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக அது வினையாக தான் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த நாலேஜை ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம ஹலோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.